Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். என்னடா தக்காளி சாதமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. பட் அப்படிலாம் இல்ல. காலையில எழுந்திருச்சு வீட்ல இருக்கவங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியும். காலையில சாம்பார், ரசம், பொரியல், அவியல் அந்த மாதிரி நிறைய பண்ணி அது இல்லாம சில்ட்ரனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்றது. ஆனா ஷார்ட் டைம்ல சீக்கிரமா குக் பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் எடுத்து கொடுக்கறதுல இந்த ஃபுட் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபுட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு பார்த்தா தான் நம்மளால சமைக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்த்தலாமா? வந்து தக்காளி நான் 1/2 kg எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 2, அதுக்கப்புறம் இஞ்சி, மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கடுகு, சோம்பு, சீரகம், தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், மஞ்சள் தூள், மல்லித்தூள், பிரியாணி பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, தேவையான அளவு எண்ணெய். இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொருத்தவங்க நெய் லைக் பண்ணுவீங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்காது. ஸோ நெய் லைக் பண்ணுறவங்க 1 டீஸ்பூன் இதோட நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை, கிராம்பு, ஸ்டார் இது 3 போட்டுக்கணும். போட்ட பிறகு கடுகு, கடுகு பொரிய லேட் ஆகும். கடுகு பொரிஞ்சதும் சோம்பு, சீரகம், லைட்டாக பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய். ஒவ்வொருத்தவங்களுக்கு பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக அரைச்சி போடுறது வந்து நீங்கள் அரைச்சி போடுறத விட தட்டி போட்டால் ரொம்ப அதோட ஃப்ளேவர் நல்லா வரும். அடுத்தது இது கூட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் வெங்காயத்தோடு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வணங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய போட்டுறாதீங்க. லைட்டாக வெங்காயம் வணங்கிறதுக்காக மட்டும் போட்டுட்டு லாஸ்ட்டில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மீதி உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. கட் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், பிரியாணி பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா. தக்காளி நல்லா வணங்குற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே மூடி வைங்க. மசாலா எல்லாத்தையுமே நம்ம இது கூட போட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். ஏன்னா இல்லாட்டி அதோட பச்சை ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இதோட நல்லா சேர்ந்து அது கொதிக்கிறப்ப அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இது கூட ஆட் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக 1 கப் டம்ளர் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுவோம். ஆனால் நம்ம தக்காளியில் வந்து நிறைய சாறு இருக்கனால 1/2 டம்ளர் எப்பயும் ஊற்றுறதை விட கம்மியாக ஊற்றிக்கோங்க. இல்லாட்டி ரொம்ப சாதம் கொல கொலன்னு ஆயிடும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி தனித்தனியாக உதிரியாக வராது. அதனால் நீங்கள் எப்போவுமே தக்காளி சாதம் செய்கிறப்ப எப்பயும் 1 டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படின்னா 1/2 டம்ளர் எப்போவுமே கம்மியாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லாக கலக்கி விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்போவுமே உப்பு வந்து இந்த தண்ணியில் கொஞ்சம் கைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பாட்டுக்கு அது கரெக்டாக இருக்கும். கடைசியாக இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுட்டு உங்கள் அரிசிக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டு இறக்கிடுங்க. வந்துருச்சு. இப்போ ஆவி ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக கிளறி விட்டுடலாம். காட்டாத போகணும். ஃபுல்லாக கிளறி விட்டால் தான் எல்லாமே இருக்கும். இல்லாட்டி பாதி அடியில் போய் தங்கிடும். அதனால் நம்ம போட்டது எல்லாமே ஃபுல் ஃப்ளேவர் எல்லா சாதத்துக்கும் வராது. அதனால் ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுருவோம். சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அது நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி சாதத்தில் ஆட் பண்ணியிருக்க நிறைய விஷயம் வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தக்காளி சாதம் செய்கிறப்ப தக்காளியோட அந்த மேலே இருக்க அந்த பாட்டை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஏன்னா வந்து மோஸ்ட்லி பாய்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் வந்து இந்த தக்காளினால தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இருக்க அந்த காம்பு இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாதியோடு கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது இருக்காது. ஸோ வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.